வாகன விவரக்குறிப்பு தரவை விளக்கவும் மற்றும் வாகன அடையாள எண் அதாவது வெஹிக்கிள் ஐடென்டிபிகேஷன் நம்பரை அடையாளம் காண்பது எப்படி என்பதையும் கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் வாகனத்தின் பாகங்களையும் வாகன விவரக்குறிப்பு தரவுகளின்படி பாகங்களின் விவரக்குறிப்பை சரிபார்த்து வெஹிக்கிள் ஐடென்டிபிகேஷன் நம்பரையும் அறிந்து கொள்ளலாம். வாகனங்களின் 5 முக்கிய பாகங்களோடு இந்த செஷனை தொடங்குவோம். அவை இன்ஜின் பார்ட்ஸ், டிரைவ் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ஸ்டியரிங் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன் மற்றும் பிரேக் பார்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் மற்றும் பாடி மற்றும் சேசிஸ். இயந்திரமானது ஒரு சிக்கலான அலகு ஆகும். இது வேதியியல் ஆற்றலை வெப்ப ஆற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. ஃபியூவல் கம்பஷனில் பல்வேறு செயல்முறைகள் உள்ளன. ஒரு இன்டர்னல் கம்பஷன் ஐசி என்ஜினில் எரிபொருள் என்ஜினுக்குள் எரிக்கப்படுகிறது. அதே சமயம் எக்ஸ்டர்னல் கம்பஷன் இசி என்ஜினில் எரிபொருள் வெளிப்புறமாக எரிக்கப்பட்டு இயந்திர இயக்கத்திற்கு நீராவியை உருவாக்குகிறது. டிரைவ் வீல்களுக்கு இன்டர்னல் கம்பஷன் என்ஜினின் வெளியீட்டை வழங்க மோட்டார் வாகனங்களில் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கிளட்ச் அசெம்பிளி, கியர் பாக்ஸ் அல்லது டிரான்ஸ்மிஷன் கேஸ் அசெம்பிளி மற்றும் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. ஸ்டியரிங் மெக்கானிசம் ஆனது வாகனத்தை கட்டுப்படுத்த ஒரு ஸ்டியரிங் மற்றும் ஸ்டியரிங் கியர் ஆகியவற்றை உள்ளடக்கியது. 2 வகையான மெக்கானிசம்கள் உள்ளன: டேவிஸ் மற்றும் அக்கர்மன் ஸ்டியரிங் மெக்கானிசம். இவற்றில் அக்கர்மன் வகை அதன் எளிமை காரணமாக மிகவும் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. இது டயர் தேய்மானத்தை குறைத்து உராய்வை குறைக்கிறது. சஸ்பென்ஷன் சிஸ்டம் 2 விதமாக உதவுகிறது. இது வாகனத்தின் கையாளுதல் மற்றும் பிரேக்கிற்கு பங்களிக்கிறது. சஸ்பென்ஷன் சிஸ்டத்தின் வகைகள்: கன்வென்ஷனல் சஸ்பென்ஷன் சிஸ்டம், இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் மற்றும் ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம். வாகனத்தை மிகச்சிறிய தூரத்திற்குள் நிறுத்த பிரேக்குகள் தேவைப்படுகின்றன. மேலும் இது சக்கரங்களின் இயக்க ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றுவதன் மூலம் செய்யப்படுகிறது. அதுவும் அட்மாஸ்பியரிலேயே சிதறடிக்கப்படுகிறது. மேலும் பல வகையான பிரேக்குகளும் உள்ளன. உதாரணத்திற்கு மெக்கானிக்கல் பிரேக், ஹைட்ராலிக் பிரேக், ஏர் பிரேக் போன்றவை ஆகும். எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் அமைப்புகள் ஆட்டோமொபைலின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்றும் ஸ்டார்டிங் சிஸ்டம், இக்னிஷன் சிஸ்டம், ஜெனரேட்டிங் அல்லது சார்ஜிங் சிஸ்டம், லைட்டிங் சிஸ்டம் மற்றும் பிற பாகங்களுக்கான இணைப்புகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கேரியிங் யூனிட் என்று அறியப்படும் சேசிஸ், பாடி உட்பட அனைத்து பகுதிகளின் ஒரு முக்கிய கூட்டு இணைப்பு ஆகும். இன்டெக்ரல் அல்லது ஃப்ரேம்லெஸ் கட்டுமானத்தில் பாடியானது சேசிஸின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். வழக்கமான சேசிஸில் உற்பத்தியாளர்களிடமிருந்து சேசிஸை பெற்ற பிறகே பாடி தயாரிக்கப்படுகிறது. பயிற்றுவிப்பாளரின் வழிகாட்டுதலின் கீழ் வாகன பாகங்களை அடையாளம் கண்டு பாகங்களின் விவரக்குறிப்பை சரிபார்ப்போம். இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து தேவையான டூல்ஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்
எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மெட்டீரியல்ஸ் நம்மிடம் இருப்பதையும் உறுதி செய்வோம். மஹிந்திரா பொலேரோ GLX-இன் பட்டியலிடப்பட்ட விவரக்குறிப்புகள் இங்கே தரப்பட்டுள்ளது. இன்ஜின், டிரான்ஸ்மிஷன், சஸ்பென்ஷன், ஃப்ரேம், ஸ்டியரிங், கிளட்ச், பிரேக்ஸ், ஆக்சில், electricals, wheels and tires, fuel system and weights. நாம் இப்பொழுது vehicle of identification number specification-ஐ பற்றி காணலாம். தேவையான tools அல்லது instruments, equipments மற்றும் மெட்டீரியல்ஸ்களை சேகரிக்கவும். வாகன அடையாள எண்ணின் பொதுவான தகவல்கள் இங்கே உள்ளன. VIN ஆனது 17 இலக்கங்களை கொண்டது மற்றும் 3 பெரிய குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. WMI, VDS மற்றும் VIS. எடுத்துக்காட்டாக MAL BB5 IBC AMI 73752. இந்த அட்டவணை VIN வகைப்பாடு பற்றிய விவரங்கள். குறிப்பு: உற்பத்தியாளரை பொறுத்து வாகன குறியீடு மாறுபடலாம். வழிகாட்டுதலின் கீழ் உங்கள் நிறுவன வாகனத்தில் VIN எண்ணை சரிபார்க்கவும். ஒரு காரை வெற்று நிலத்தில் வைக்கவும். ஹேண்ட் பிரேக்கை போட்டு சக்கரங்களை துண்டிக்கவும். உங்கள் வாகனத்தில் VIN எண் இருக்கும் இடத்தை கண்டறியவும். உங்கள் வாகனத்தின் VIN எண்ணை சாதாரண காகிதத்தில் குறித்துக் கொள்ளவும். உற்பத்தியின் பொதுவான தகவலின்படி VIN எண் விவரங்களை டீகோட் செய்யவும். வாகன விவரக்குறிப்பு தரவை விளக்கவும் மற்றும் வாகன அடையாள எண் அதாவது வெஹிக்கிள் ஐடென்டிபிகேஷன் நம்பரை அடையாளம் காணுதல் என்ற இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் வாகனத்தின் பாகங்கள் பற்றிய தெளிவான அறிவை பெற்றிருப்பீர்கள். வாகன விவரக்குறிப்பு தரவுகளின்படி பாகங்களின் விவரக்குறிப்பை சரிபார்த்து வாகன அடையாள எண் விவரக்குறிப்பை அறிந்து கொள்ள முடியும்.